என்ன உள்ள விடாம. சோ இத கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூர் பக்கமா போய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க. அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல. நான் ஒரு 3 நாளா வந்துட்டு இருக்கேங்க. 3 நாளாவே அவங்க வந்துட்டு இருக்கேன். என்ன விடுறது இல்லை இவங்க உள்ள. சோ எனக்கு இது ஒரு தீர்வு வேணும். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நேத்து நான் புடிச்சேங்க. அவங்க இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, இது குடும்ப விஷயம், நீங்க இங்க சண்டை போடக்கூடாது, நீங்க இங்க ஷூட்டிங் நீங்க இங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேட்டை இழுத்து மூடுறாங்க. நான் ஒரு சண்டை போடுறதுக்கோ கயல் நிறுத்ததுக்கோ வரல. என் வாழ்க்கைக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். அவர் தான் குழந்தை கொடுத்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, என்ன அவரை பாக்கணும். எனக்கு அவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காருங்க. ஒன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒன்னா இப்படி கேட்டை இழுத்து மூட்டுறாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணுங்க. குழந்தைக்கு ஒரு தீர்வு வேணும். ஏன்னா ஸ்கூல் போடணுங்க இப்போ எனக்கு. சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க. எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க. நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம். இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க.